இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன். நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்கன்னா ஏன் முத நாளே வந்து சொல்லல? சினிமால நடிக்கும் போது பரந்தூர்ல நம்ம காதுல விழாது, டேக் மட்டும் தான் போகும். இப்ப டேக் ஆஃப் ஆகணும். விவசாயி நான் தான் பொருள்னு வாங்க, ஆனா விவசாய பக்கம் தலைவர் மாட்டாங்க. ஏர்போர்ட் அமையணுமா 2000 கோடியா 3000 கோடியா, விவசாயம் எப்படி போனா நம்மளுக்கு என்ன? ஆனா அவர் கூட சொல்லுவானுங்க, அவர் கால் கட்ட ஒரு மயிர் வர மாட்டாங்க. தளபதி பத்தி விஜய் பத்தி பேசலாம் அவனுக்கு அருகதே கிடையாது. விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் வந்து கேடுகட்ட இதான் சொல்லுவாங்க, அது கேடுகட்ட அரசியல்வாதிங்க தான். நான் எப்படி பார்த்தா இவங்க தான் தடுத்து நிறுத்தணும். அது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் நிறுத்தணும். இவனுக்கு எதுவுமே திரட்ட மாட்டாங்க. இவங்க எல்லாம் கமிஷன் பாய்ஸ் ஆல்ரெடி. இந்த கமிஷன் பாய்ஸா அவனுங்க. நம்மளால தான் இறங்கி இருக்காரு. அது வந்து அதுல ஏகப்பட்ட தடை வேற. இதுக்குள்ள ஆடம்பரம். என்ன பண்றது உங்களுக்கு? ஒரு மனுஷன் இறங்கி வரலாம் கூட வந்து வரவில்லை இவ்வளவு நாள் வந்தவன இதுவரை ஆடம்பரம். உங்களுக்கு என்ன தடை பண்ணோம் சொல்லுங்க? என்ன நீங்களும் முடிவு வாங்க. அப்போ நீங்க எந்த கருமத்தெல்லாம் பண்ணாம வந்து அவரே அரசு வரப்போறாரு. நீங்க ஒழுங்கா அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் வந்திருக்க மாட்டார். சினிமா நடிச்சா மனுஷன் ஒழுங்கா இருந்த நிம்மதியா இருந்த போல. நமக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பாடாய் மக்கள் கஷ்டப்படுற மனுஷன். அதனால அவரை பத்தி குறை சொல்றதுலாம் இங்க